ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பிரதம மந்திரியின் இலவச வீடு வழங்கும் திட்டம் குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மத்திய அரசு சார்பில் 7/2/2025 அன்னைக்கு தான் இந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம முழுமையாக பார்க்கலாம். ஓகே, இது யாருக்காகனா பிரதமரின் கிராமப்புற வீட்டு வசதி திட்டம் இருக்க பாருங்க, அதுக்கான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. கிராமப்புறங்களில் அனைவருக்கும் வீடு என்ற இலக்கை அடைவதற்காக கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சகம் ஏப்ரல் 1, 2016 முதல் பிரதமரின் கிராமப்புற வீட்டு வசதி திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இது மார்ச் 2029க்குள் தகுதியான 4.95 கோடி கிராமப்புற குடும்பங்களுக்கும் அடிப்படை வசதியுடன் கூடிய வீட்டு வசதியை வழங்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ 2029க்குள்ள 4.95 கோடி பேருக்கு பார்த்தா வீடு வழங்குறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2/2/2025 நிலவரப்படி 3.79 கோடி வீடுகள் கட்டுவதற்கான ஒட்டுமொத்த இலக்கு மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அது 3.33 கோடி வீடுகள் அனுமதிக்கப்பட்டுள்ளன அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 2/2/2025 நிலவரப்படி 3.79 கோடி வீடு கட்டணும் அப்படின்னு நிர்ணயம் செஞ்சுருக்காங்க. அதில் பார்த்தா 3.34 கோடி வீடு கட்டுவதற்கு இப்போதைக்கு அனுமதி அளிச்சிருக்காங்க. இதில் 2.69 கோடி வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்டமாக கூடுதலாக 2 கோடி வீடுகள் கட்டுவதற்காக பிரதமரின் கிராமப்புற வீட்டு வசதி திட்டத்தை 2024-25 முதல் 2028-29 வரை செயல்படுத்துவதற்கான முன்மொழிவை மத்திய அமைச்சரவை பார்த்தா அங்கீகரித்துள்ளது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இன்னும் பார்த்தா கூடுதலாக 2 கோடி வீடு பார்த்தா கட்ட போகிறதா சொல்லியிருக்காங்க. 2024-25 ஆண்டில் 84,37,139 வீடுகளை நிர்மாணிப்பதற்கான இலக்குகளை அமைச்சகம் அசார், பீகார், சத்தீஸ்கர், குஜராத், ஹரியானா, இமாச்சல பிரதேசம், இதில் தமிழ்நாடு இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஆகிய 18 மாநிலங்களுக்கு நிர்ணயித்துள்ளது. 84,37,139 வீடுகளில் 46,56,765 வீடுகள் கட்டும் இலக்கு டிசம்பர் 2024 மற்றும் ஜனவரி 2025 மாதங்களுக்கு இந்த 9 மாநிலங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அதாவது தமிழ்நாடும் சேர்த்து ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ள 84,37,139 வீடுகளில் 39,82,000 வீடுகளுக்கு 2/2/2025 அன்று அனுமதிக்கப்பட்டது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போதைக்கு கிராமப்புற வீட்டு வசதி திட்டம் மூலமாக கிராமப்புற மக்களுக்கும் வீடு பார்த்தா வழங்குறாங்க. அதுக்கான ஒரு அறிவிப்பும் பார்த்தா இதில் சம்மந்தப்பட்ட ஊரக வளர்ச்சித்துறை இருக்காங்க பாருங்க, மத்திய ஊரக வளர்ச்சி இணையமைச்சர் அவர் பார்த்தா பதிலளிச்சிருக்காரு. ஸோ மேலும் பார்த்தா 2 கோடி வீடு கட்ட போகிறாங்க, அதுக்கான ஒப்புதல் எல்லாமே கொடுத்துருக்கோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாரி இன்னொரு ப்ரெஸ் ரிலீஸையும் அறிவிச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ எத்தனை வருஷம் எத்தனை வீடு கட்டியிருக்கோம் அதை பற்றி எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. மேலும் 2 கோடி வீடு கட்ட போகிறோம் அப்படின்றதையும் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இங்கிலீஷ்லேயே உங்களுக்கு ப்ரெஸ் ரிலீஸ் வேணுன்னா அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக, அதாவது பிரதான் மந்திரி கிராமின் இருக்க பாருங்கள், அதுக்கான இன்ஃபர்மேஷன் தான். இன்னும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க தேவைப்படுறவங்க. ஸோ படித்து பார்த்து இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன் கிராமப்புறத்தை பொறுத்த வரைக்கும் வெப்சைட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதில் ஒரு சர்வே கொடுத்துருக்கோம், அதன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணி பெறலாம் அப்படின்ற மாதிரி தான் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த பிக்சர்லேயே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அதாவது இவங்க பார்த்தா ஒரு சர்வே மாரி எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது ஒரு ஸ்கேனர் பிக்சர் கொடுத்துருக்காங்க. த சர்வே டு அப்டேட் த ஆவாஸ் ப்ளஸ் லிஸ்ட் இஸ் அண்டர்வே. டவுன்லோட் த ஆவாஸ் ப்ளஸ் ஆப் அண்ட் யூஸ் செல்ஃப் சர்வே ஃபீச்சர் டு ஈஸிலி அப்லோட் யுவர் டீட்டெயில்ஸ் டர்ன் யுவர் ட்ரீம் ஆஃப் ஓனிங்க புக்கா ஆவாஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது சர்வே ஆப் கொடுத்துருக்கோம், அந்த ஆப்பை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் வீடுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
பட் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், அது வந்து பார்த்தா தமிழகத்துக்கு வந்து இன்னும் அது ஒர்க் ஆகலை அப்படின்ற மாதிரி தான் வந்து காமிக்குது. ஆப் வந்து கொடுத்துருக்காங்க, வேண்டுறவங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் வந்து பார்த்தா ஃபுல்லாக இகேவைசி வரைக்கும் போயிட்டு நம்ம சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அந்த சர்வே வந்து தமிழ்நாட்டுக்கு இல்லை அப்படின்றது தெளிவாக கொடுத்துறாங்க. ஒரு சில ஸ்டேட்டில் வந்து பார்த்தா ஒர்க் ஆகுது. ஸோ புக் ஹவுஸ் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தா ஒரு சில ஸ்டேட்டில் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறாங்க. பட் தமிழகத்துக்கு நம்ம இந்த வீட்டு வசதி அப்ளை பண்ணுறதுக்கு கிராமப்புறத்தில் அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கான ஆப்ஷன்ஸ் கிடையாது. நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா சம்மந்தப்பட்ட உங்களுடைய கிளர்க்கை கான்டாக்ட் பண்ணுங்கள், அல்லது ஸோ உங்களுக்கு பிடிஓ இருக்காங்க பாருங்கள், அவங்கள கான்டாக்ட் பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளால் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண முடியாது. ஸோ மத்திய அரசு சார்பில் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமீணும் இருக்குது, அர்பனும் இருக்குது. கிராமீணுக்கு ஆன்லைனில் கிடையாது. பட் அர்பன் நீங்கள் சிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். அதுக்கான வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க. இதான் வந்து பார்த்தேன் வெப்சைட். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் 2.0 ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கீமுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது, அது குறித்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். நீங்களே வந்து பார்த்தா சிட்டியில் இருக்கவங்க நீங்களே ஆன்லைன் மூலமாக இந்த ஸ்கீம் அப்ளை பண்ணுங்கள். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 3 வகையான ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. ஒன்று பெனிஃபிஷரி லெட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஎல்சி ஸ்கீம், உங்களுக்கு 3 லட்ச ரூபாய் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது உங்ககிட்ட இடம் இருக்குது, நீங்களே வீடு கட்டி கொள்றீங்க அப்படின்னா 3 லட்ச ரூபாய் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்கீம். அதுக்கப்புறம் ஏஹெச்பி அஃபோர்டபுள் ஹவுசிங் இட் பார்ட்னர்ஷிப் இருக்குது பாருங்கள். ஸோ வேற ஒரு இடத்துல வந்து பார்த்தா வீடு இருக்குது, அதை நான் வாங்க போகிறேன், அது எனக்கு ஸ்கீம் வேணும் அப்படின்னாங்க, உங்களுக்கு 2 லட்ச ரூபாய் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. வேறு இடத்துல நீங்கள் வீடு வாங்க போகிறீங்க அப்படின்னா 2 லட்ச ரூபா உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்களே வீடு கட்ட போகிறீங்கன்னா உங்களுக்கு 2 லட்ச ரூபா கொடுப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 3 லட்சம் கிடையாது, 2 லட்ச ரூபாய் வந்து பிஎல்சிக்கும் ஏஹெச்பிக்கும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்புறம் ரெண்டல் ஹவுஸ்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஐஎஸ்எஸ் இன்ட்ரெஸ்ட் சப்சிடி ஸ்கீம், நீங்கள் வந்து பார்த்தா வீடு லோனுக்கு, அதாவது வீட்டு லோன் வாங்குறீங்க அப்படின்னா, வீட்டு லோனில் வீடு கட்டுவதற்கு லோன் வாங்குறீங்க அப்படின்னா இந்த ஐஎஸ்எஸ் ஸ்கீம் மூலமாக உங்களுக்கு 3 லட்ச ரூபாய் கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ யார் யாருக்கு எவ்வளோ அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ அதிகபட்சமாக 2 லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வந்து மத்திய அரசு சிட்டியில் இருக்கவங்க வீடு கட்டுவதற்கு, வீடு வாங்குவதற்கு, வீடு கட்ட லோன் வாங்குவதுக்கு எல்லாமே வந்து சப்சிடியாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ சிட்டியில் இருக்கவங்க, அர்பனில் இருக்கவங்க நீங்களே ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது கொடுத்து நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ அதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன், அதை பார்த்து நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. சிட்டியில் இருக்கவங்க ஈஸியாக ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். பட் கிராமப்புறம் இருக்கவங்களுக்கு உங்களால் கண்டிப்பாக ஆன்லைனில் அப்ளை பண்ண, மற்ற ஸ்டேட்டில் கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுற மாதிரி, பட் நம்ம ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்தா இன்னும் வரல. ஒரு வேளை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன், அப்போ நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் அப்படியே மேனுவலாக வந்து பார்த்தா சம்மந்தப்பட்ட ஊர் தலைவர், கிளர்க் அவங்களே தான் வந்து பார்த்தேன் இந்த ஸ்கீம் மூலமாக யார் யாருக்கெல்லாம் தகுதி இருக்கோ அவங்கள வந்து பார்த்தா சைட் பண்ணுறாங்க. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆம் ஐ எலிஜிபிள் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. டூ நாட் ஹாவ் எ ஷெல்டர், அப்புறம் ஆர் டிஸ்ட்யூட் லிவிங் ஆன் ஆன்ஸு, ஆரிய மேனுவல் ஸ்கேவெஞ்சர் அந்த மாதிரிலாம் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்தீங்க உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து காமிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் செல்ஃப் சர்வே பேஜில் எடுத்து நீங்களே அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பட் தமிழகத்துக்கு ஒர்க் ஆகலை. ஓகே, ஸோ இதாங்க உங்களுக்கான பேசிக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ மத்திய அரசு சார்பில் கிராமப்புறங்களுக்கும் சரி நகர்ப்புறங்களுக்கும் சரி இலவச வீடு வழங்கும் திட்டத்தை அறிமுகம் வந்து படுத்துகிறாங்க. ஸோ நகர்ப்புறத்துக்கு நீங்களே ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். கிராமப்புறம் இருக்கவங்கள சம்மந்தப்பட்ட ஆஃபீஸரை நீங்கள் கன்சல்ட் பண்ணி தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த மாதிரி வீடியோ வழங்கும் திட்டம் குறித்து உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் வர சொல்ல நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன், அப்போ நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.